திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம திருநாவுக்கரசு நாயனார் வரலாறின் பாகம் 2 பார்க்க போகிறோம். திருநாவுக்கரசு நாயனார் சமண சமயத்தில் இருந்து சைவத்துக்கு வந்து அவருடைய சூளை நோயை தித்துக்கிட்டாரு அப்படின்ற செய்தி ஊரெல்லாம் பரவுது. சமணர்களுக்கும் தெரிய வருது. சமணர்கள் உடனே இவர் ஏன் இப்படி பண்ணார், அவர் இருந்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ உதவியாக இருந்தது, நம்ம மதம் தழைத்தோங்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார், அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் சரி, இப்படியே பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம காதில் விழுந்த செய்தி ராஜா காதில் போய் விழுந்ததுன்னா அவரும் உடனே சைவ மதத்துக்கு மாறினாலும் மாறிடுவார். அதனால் ராஜாவுக்கு இந்த செய்தி தெரியறதுக்குள்ள நம்ம போய் வேறு மாதிரி சொல்லிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட நாவுக்கரசரை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த சமணர்கள் எல்லாரும். ராஜா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம மதத்தோட தலைவராக இருந்தாரே தர்மசேனர், அவர் நல்லவரே கிடையாது, அவர் நல்லவர் மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு, அது இப்போ தான் தெரிய வருது. அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்களாம், சைவ மதத்தை சேர்ந்தவங்களாம், அவங்களும் இவங்களும் ஒன்றா சேர்ந்து கூட்டு சதி பண்ணி நம்ம மதத்தில் வந்து அவரை சேர வச்சு நமக்கு நல்லது செய்கிற மாதிரி நடித்து நம்ம மத தலைவரானதும் சூளை நோய் வந்த மாதிரி நடித்து நம்ம மதத்தில் இதை தீர்க்க முடியாது, சைவ மதத்தில் தான் தீர்க்க முடியும் அப்படின்னு இப்போ சைவத்துக்கு போய் அந்த சூளை நோயின் தீர்ந்த மாதிரி இவ்வளோ நாடகம் போட்டிருக்காங்க. இவங்களை சும்மாவே விடக்கூடாது, இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இனி யாருமே நம்ம மதத்தை இழிவுபடுத்துறோன்னு மனசால கூட நினைக்கக்கூடாது. இவர் நம்ம மதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம மதத்தோட தெய்வத்தையே இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் திருநாவுக்கரசரை பற்றி மன்னர்கிட்ட சொன்னோடனே மன்னர் சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவரை கூட்டிகிட்டு வந்து சுண்ணாம்பு காலவாயில் போட்டுடணும், அதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னரும் அமைச்சரை கூப்பிட்டு நீங்கள் போய் திருவதிக வீரட்டணத்தில் இருக்கிற தர்மசேனரை கையோடு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க. அமைச்சரும் திருவதிக வீரட்டானம் போய் திருநாவுக்கரசர்கிட்ட இது மாதிரி உங்களை ராஜா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் சரியான இடத்துக்கு வந்துட்டேன், இனி யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், அந்த யமனுக்கே பயப்பட மாட்டேன்ற ஒரு அர்த்தத்தில் ஒரு பதிகம் பாடுறாரு. அது என்ன பதிகம் அப்படின்னா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருத்தாண்டக திருப்பதிகம். ஆனால் அமைச்சர்கள் விரதா இல்லை. நாவுக்கரசருடைய காலில் விழுந்து உங்களை கூட்டிகிட்டு போகலன்னா அவ்வளோதான், ராஜா எங்களை சும்மா விட மாட்டாங்க, தயவு செஞ்சு இங்கே கூட வந்துருங்கன்னு பணிவாக கேட்டதுனால நாவுக்கரசரும் அமைச்சர்கள் கூட அரண்மனைக்கு போனார். அரண்மனைக்கு போனோடனே ராஜா சமண குருமார்களை பார்த்து இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சமண குருமார்கள் நான் தான் சொன்னேன்ல ராஜா, அவரை கூட்டிகிட்டு வந்து நீற்றறையில் போட்டுருங்க, அதாவது சுண்ணாம்பு காலவாயில் போட்டுருங்கன்னு சொன்னல, அந்த தண்டனையே இவருக்கு சரியாக இருக்கும், அந்த தண்டனையே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் சரி அது மாதிரியே செய்யுங்கன்னு கட்டளை போட்ட உடனே நம்ம நாவுக்கரசரை கூட்டிகிட்டு போய் ஒரு சுண்ணாம்பு காலவாயில் போட்டு வெளியில் டாப்பாக போட்டு 2 காவலாளியும் காவலுக்கு நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. நாவுக்கரசர் சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு சிவபெருமானியே நினச்சி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வேங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு பதிகம் பாடுறாரு. திருநாவுக்கரசர் சிவபெருமானுடைய திருவடியை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சுண்ணாம்பு காலவாய் கூட தென்றல் காற்று வீசுகிற மாதிரி குழுகுலுன்னு இருந்துதான். அப்படியே ஒரு 7 நாள் இருந்தார். 7 நாள் கழித்து சமணர்களும் வந்து அந்த சுண்ணாம்பு கலவையை திறந்து பார்க்குறாங்க. திருநாவுக்கரசர் எப்படி போனாரோ அப்படியே வராரு. உடனே அதிர்ச்சி ஆகுது அந்த சமணர்களுக்கு, இவரை சும்மாவே விடக்கூடாது, விட்டால் கண்டிப்பாக நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜா கிட்ட உடனே இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா, ஏன்னா நம்ம மதத்தோடைய தலைவராக இருந்ததுனால எல்லா மந்திரமும் இவர் தெரிஞ்சு வச்சுருந்தாரு. நம்ம மதத்தில் நெருப்பு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குல்ல, அந்த மந்திரத்தை சொல்லி தான் இவர் தப்பிச்சிருப்பார். இவரை விட்டோம் நம்ம அவ்வளோதான், நம்மளுடைய தலைவராக இருந்ததுனால நம்ம மந்திரத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு, நம்ம மந்திரத்தை வச்சே நம்மளை அழிச்சிருவார் ராஜா. இவருக்கு பால் சாதத்தில் கொடிய விஷத்தை கலந்து கொடுத்து சாகடிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதும் பல்லவ மன்னன் இல்லை சமண மதத்தை சேர்ந்தவன் தானே, அதனால சரி அப்படியே செய்யுங்கன்னு கட்டளை போட்டாங்க. பால் சாதத்தில் கொடிய விஷத்தை கலந்து நாவுக்கரசருக்கு கொடுக்குறாங்க. திருநாவுக்கரசரும் அதை வாங்கி நஞ்சும் அமுதாகும் என் நாதன் அடியார்க்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. ஒன்றுமே பண்ணலை அந்த நஞ்சு அவரை. இதை பார்த்து சமணர்கள் ஆச்சரியப்பட்டு இது என்ன வம்பா போச்சு, இவர் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட
இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏன்னா இவர் தான் நம்ம மதத்தோட தலைவராச்சே. நம்ம மதத்தில் விஷமுறிவு மந்திரம் இருக்குல்ல, அதை வச்சு தான் இவர் தப்பிச்சுக்கிட்டாரு. இவரை விட்டோன்னா கண்டிப்பாக அவ்வளோதான். நான் முன்ன சொன்னல, இப்போயே நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே நம்ம மதத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு. இவரை சும்மா விடக்கூடாது. உங்கள் பட்டத்து யானையை விட்டு இவர் மெதிக்கி வச்சே சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் சரி அப்படியே செய்யுங்கன்னு கட்டளை போடுறாங்க. இப்போ பட்டத்து யானையே வர வைக்கிறாங்க. அதுவும் மதம் பிடிச்ச யானை மாதிரி வருது. திருநாவுக்கரசர் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமுனியும் அப்படின்ற தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடினதான். அந்த யானை என்ன பண்ணுதுன்னா திருநாவுக்கரசரை வலை வந்து அவரை வணங்கிட்டு போகுது. இதை பார்த்த சமணர்கள் திருப்பியும் அந்த யானை பாகனை நாவுக்கரசர் மேலே ஏவி விட சொல்கிறாங்க. திருப்பியும் அந்த யானையை நாவுக்கரசர் மேலே ஏவி விடுறாங்க. பாகன் உடனே இந்த யானைக்கு கோவம் வந்து பாகனை துதிக்கையால் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அங்கே இருக்கிற சமணர்கள் எல்லாத்தையும் தேடி தேடி மிதிக்குது. இதை பார்த்தோடனே சமணர்கள் எல்லாம் நாலாபுரமும் தெரிச்சு ஓடுறாங்க. யானை இப்படி சமணர்களை கொஞ்சம் பேர்த்த கொண்டுட்டு அப்புறம் அதை போயிடுது. இதை பார்த்த சமணர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ராஜா கிட்ட, ராஜா நான் சொன்னேன்ல இவரை உயிரோட விட்டால் கண்டிப்பாக நமக்கு ஆபத்துன்னு, இப்போ கண்ணில் பார்த்துட்டிங்கல்ல, நாம் ஏவி விட்ட யானையை நம்ம மேலேயே திருப்பி ஏவி விட்டு இப்போ நம்மளை எத்தனை பேர்த்த நம்ம சமண மதத்தை சேர்ந்தவங்களை கொண்டுட்டாரு பார்த்தீங்களா, இவரை விட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கும் ஆபத்து எங்கள் உயிருக்கும் ஆபத்துன்னு இன்னும் போட்டு கொடுக்குறாங்க ராஜாட்ட. ராஜா சரி இவர் என்ன தான் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு திருப்பியும் கேட்கும்போது, இவரை கல்லில் கட்டி நடுக்கடலில் போட்டு வந்துடணும், அதுதான் இவருக்கு தர சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் சரின்னு சொல்லி அப்படியே செய்யுங்கன்னு கட்டளை போட்டுறாரு. அப்புறம் அதே மாதிரியே நாவுக்கரசரை கல்லில் வச்சு கட்டி நடுக்கடலில் கொண்டு போய் போட்டாங்க. அதுக்கும் அவர் கவலைப்படலை. உடனே சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருத்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு திருப்பதிகம் பாடினதான். அப்படியே கவரெல்லாம் வந்துச்சு. அந்த கல் தெப்பமாக மிதங்குது. நாவுக்கரசர் அந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டு திருப்பாதிரி புலியூருக்கு பக்கத்தில் இருக்கிற கரையேறி குப்பத்தில் வந்து கரையேறாரு. அப்போ அங்கே இருக்கிற சிவனடியார்கள் எல்லாரும் அரகரா கோஷம் எழுப்பிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திருநாவுக்கரசரும் அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பதிகம் பாடிட்டு அப்புறம் அங்கேயே தங்கி உழுவார பண்ணி செஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருவதிக வீரட்டான ஞாபகம் வரவே அங்கேருந்து கிளம்பி திருவதிக வீரட்டானை வந்து அங்கே இருக்கிற வீரட்டானேஸ்வரருக்கு ஒரு பதிகத்தை பாடி அவரை வணங்கிட்டு அங்கேயே உழுவார பணி செஞ்சுட்டு தங்கியிருக்காரு. இதுக்கிடையில் அந்த பல்லவ மன்னனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால திருவதிக வீரட்டனை வந்து திருநாவுக்கரசரை வணங்கி சைவத்துக்கே மாறிட்டாரு. அப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி பாடலிபுத்திரம் போய் அங்கே இருக்கிற சமணர்கள் எல்லாத்தையும் துரத்திட்டு சமணப்பள்ளி அந்த பாழிகளை எல்லாத்தையும் இடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பியும் திருவதிக வீரட்டானை வந்து அங்கே சிவபெருமானுக்கு குணபரவீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி அவர் சிவதொண்டு செஞ்சிட்ருக்காரு. திருநாவுக்கரசரும் நம்ம நிறைய கோயிலுக்கு போய் சிவபெருமானை போற்றி பாமாலை பாடணும்னு ஆசைப்பட்டு தல யாத்திரை கிளம்பி பக்கத்தில் இருக்கிற திருவெண்ணை நல்லூருக்கு போய் அங்கே இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருவாமத்தூர் திருக்கோவலூர் போன்ற சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் பதிகம் பாடி இறைவனை வணங்கிக்கிட்டே திருப்பெண்ணகடம் வந்துட்டார். அப்போ சிவபெருமானை வணங்கும்போது, இறைவா இப்போ இருக்கிற இதே உடம்போடு தான் அப்போ நான் சமண மதத்தில் இருந்தேன், இதே உடம்போட இப்போ நான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் உங்களுடைய சூளக்குரியும் ரிஷபக்குரியும் என் உடம்புல பொறிக்கணும் அப்படின்ற அர்த்தத்தோட பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் அப்படின்ற ஒரு திருப்பதிகம் பாடினது தான். அன்னைக்கே ஒரு சிவபூதை வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி திருநாவுக்கரசர் உடம்புல சூளக்குரியும் ரிஷபக்குரியும் பொறிச்சிட்டு போயிடுச்சு. அதை பார்த்த உடனே திருநாவுக்கரசர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர இறைவனை வணங்குறாரு. அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து உழுவார பணி செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவரத்துறை திருமுதுகுன்றம் போன்ற சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பதிகம் பாடி இறைவனை வணங்கிட்டு சிதம்பரம் வந்து நடராஜரை வணங்கும் போது கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருது. மன ஒருநிலைப்பாட்டோட நடராஜரை வணங்கும் போது நடராஜர் திருநாவுக்கரசரை பார்த்து எப்போ வந்த அப்படின்னு கேட்டுட்டே சிரிக்கிற மாதிரி இருந்துதான். அதுக்கு திருநாவுக்கரசர், அத்தா உன் ஆடலுக்கான அடியேன் வந்தேன் என்று போற்றி பத்தராய் பாட மாட்டேன் என்னும் திருநேரிசை பாடி நடராஜ பெருமானை வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் உழுவார பணி செஞ்சுட்டு இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற திருவேட்களம் திருச்சுழிப்பாலை போன்ற சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் திருப்பதிகம் பாடிட்டு உழுவார பணி செஞ்சுட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் நடராஜ ஞாபகம் வரவே திருப்பியும் பணக்கை மும்மத வேழம் உரித்தவன் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருக்குறுந்தொகை பாடிக்கிட்டே சிதம்பரம் வந்துட்டார். நடராஜரை வணங்கும் போது அரியானேன்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு தொடர்ந்து செஞ்சடை கற்றை அப்படின்ற தொடங்குற திருநேரிசையும் பாடி இறைவனை பணிந்து வணங்கிட்டு சிதம்பரத்திலேயே உழுவார பணி செஞ்சுட்டு இருக்காரு.
அந்த சமயத்துல திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்படுறாரு. இது மாதிரி சீர்காழியில ஒரு சின்ன குழந்தை 3 வயசுலயே சிவபெருமான் சொல்லி உமையன்னையே அவங்களுடைய பாலை கொடுத்தாங்களாம் பொற்கிண்ணத்துல. அதை குடிச்சதுல இருந்து அந்த குழந்தையும் மணிமணியா தேவாரம் பாடுதான் அப்படின்னு இன்னும் திருஞான சம்பந்தருடைய பெருமையை எல்லாம் பேசிக்கிறத கேட்ட திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தரை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அப்புறம் அதனால சிதம்பரத்துலேருந்து கிளம்பி சீர்காழிக்கு போறாரு. சீர்காழியில் இருக்கிற திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் அவரை பார்க்க வர செய்தி கேட்ட உடனே திருஞான சம்பந்தரே போய் திருநாவுக்கரசரை எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிட்டு வர போறாரு. அப்ப திருஞான சம்பந்தரை பார்த்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்து வணங்குறாரு. உடனே திருஞான சம்பந்தர் வயசுல பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவரு திருநாவுக்கரசர் காலில் விழுந்து வணங்கி அப்பறேன்னு கூப்பிடுறாரு. நாவுக்கரசரும் அடியேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு பண்பு பாருங்க, சிவன் அடியார்ல வயசுல பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன அப்படின்னு அடியார அவ்வளோ மதிக்கிறாரு திருநாவுக்கரசர். அப்பத்திலிருந்தே திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படின்ற ஒரு பேரும் வந்துடுச்சு. எத்தனை பேர் நாவுக்கரசருக்கு? மருள் நீக்கியார், தர்மசேனர், திருநாவுக்கரசர், அப்பர் 4 பேர். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சீர்காழியில் இருக்கிற தோணியப்பர் கோயிலுக்கு போகும்போது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து அப்பரே தம்பிரானை பாடும் அப்படின்னு சொன்னதுதான். உடனே திருநாவுக்கரசரும் கண்ணுல கண்ணீர் மல்க பார்கொண்டு மூடி என்று தொடங்கும் திருப்பதிகத்தை மனம் கசிந்து பாடி இறைவனை வணங்கினாரு. அப்புறம் திருஞான சம்பந்தர் மடத்தில் போய் தங்கியிருக்காங்க. இப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ரொம்ப நண்பராயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருநாவுக்கரசருக்கு சோழ நாட்டு சிவஸ்தலங்களை எல்லாம் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்ததுனால திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்லிட்டு திருப்பியும் தல யாத்திரை கிளம்புறாங்க. திருஞான சம்பந்தரும் திருக்கோலக்கா வரைக்கும் வந்து திருநாவுக்கரசரை வழி அனுப்பி வச்சுட்டு சீர்காழிக்கு வந்துடுறாரு. திருநாவுக்கரசரும் திருக்கருப்பரியலூர் வழியா போற வழியில் இருக்க எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போய் அங்க இருக்கிற இறைவனை பதிகம் பாடி வணங்கிட்டு திருவாவடுதுறை வந்துட்டாரு. அங்கே வந்து சிவபெருமானை வணங்கும் போது ஆடுவதன் துறையாரை அடைந்துந்தேன் என்ற கருத்துடைய திருத்தாண்டகம் பாடி, அது இல்லாமல் திருக்குறுந்தொகை, திருநேரிசை, திருச்சந்த விருத்தம் முதலான செந்தமிழ் பக்தி பாமாலை பாடி இறைவனை வணங்குறாரு. அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து உழவார பணி செஞ்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவிடை மருதூர் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருசக்தி முற்றம் வந்துட்டார். அங்கே இருக்கிற சிவக்குழந்தீஸ்வரரையும் உமாதேவியரையும் வணங்கி கோவாய் முடுகி என்று பாடல் அடி எடுத்து தொடங்கி கூற்றம் வந்து குவைப்பதன் முன் பூவாரடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என்று ஒரு பதிகம் பாடி ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. என்ன விண்ணப்பம்னா, கூற்றுவன்னா யமன் வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்குள்ளார உன்னுடைய பொன்னார் திருவடி என் தலைமையில வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. திருவடி தீட்சை கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமானும் திருநல்லூருக்கு வா வான்னு அசரீரியா சொன்னதுதான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு திருநாவுக்கரசருக்கு. உடனே அங்கிருந்து கிளம்பி திருநல்லூருக்கு வந்து இறைவனை வணங்குறாரு. அப்ப அவருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சையும் கொடுக்குறாரு. திருநாவுக்கரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நினைத்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் பெருமானார் நல்லவாறே என்று போற்றி ஒரு திருத்தாண்டக திருப்பதிகத்தை பாடுறார். அப்புறம் திருநல்லூர்லேயே தங்கி இருந்து உழவார பணி செஞ்சுக்கிட்டே திருப்பதிகம் பாடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் திருப்பதிகம் பாடிட்டு இறைவனை வணங்கிட்டு வந்து திருநல்லூர்ல தங்கி இருந்தாரு. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருப்பழனம் வழியா திங்களூருக்கு வந்தாரு. வந்து பார்த்தா அவரோட பேர்லயே நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறது, அறச்சாலை அமைச்சிருக்கிறது எல்லாமே திருநாவுக்கரசர் பேர்ல தான் இருக்கு. அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, யாரப்பா நம்ம பேர்ல வந்து இப்படி நல்ல நல்ல செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் பந்தல் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாரு. அவங்கெல்லாம் இந்த ஊரில் அப்பூதியடிகள்னு ஒரு அந்தனர் இருக்காருங்க, அவர் எந்த செயல் செஞ்சாலும் திருநாவுக்கரசர் ஐயா பேரில் தான் செய்வார். எந்த செயல் செஞ்சாலும் இல்லைங்க, அவங்க குழந்தைங்களுக்கு திருநாவுக்கரசர் ஐயா பேர் தான் வச்சுருக்காரு. எத்தனை குழந்தையா இருந்தாலும் திருநாவுக்கரசர் பேர் தான். அவங்களுக்கு ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாம் திருநாவுக்கரசர் பேர் தான். அது மட்டும் இல்லை, அளவுகோலுக்கு கூட திருநாவுக்கரசர் பேர் தான். அவருக்கு திருநாவுக்கரசர் அப்படின்ற பேரை தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு திருநாவுக்கரசர் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காருங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே திருநாவுக்கரசர் நாயனாருக்கு அந்த அப்பூதியடிகளை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. அங்க இருக்கவங்க கிட்ட அப்பூதியடிகளை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அங்கே இருந்தவங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, இதோ பாருங்க இங்கே தான் இருக்குது அவங்க வீடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீடு இருக்கிற இடத்தையும் காமிக்கிறாங்க. இப்போ திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அவரை பார்த்த உடனே அப்பூதியடிகள் யாரோ சிவனடியார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வரவேற்கும் போது
அப்போ திருநாவுக்கரசர், இல்லை எனக்கு ஒரு சந்தேகம், அதை கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்பூதியடிகள், என்ன சந்தேகம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது திருநாவுக்கரசரும், இல்லை இந்த ஊருக்கு நான் வந்து பார்த்தேன், எல்லாமே திருநாவுக்கரசு அப்படின்ற பேரில் நிறைய நல்ல செயல்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது நீங்கள் தான் அது மாதிரி செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு சந்தேகம், அதுதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு அப்பூதியடிகள் கேட்கும்போது, இல்லை இவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறீங்களே, இது உங்கள் பேரில் செய்யாமல் ஏன் யாரோ ஒருத்தரோட பேரில் செய்கிறீங்க, அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பூதியடிகளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. என்னது, யாரோ ஒருத்தரா? அவரை யாருன்னு நினச்சிக்கிட்டீங்க? சமணர்கள் பண்ணாத கொடுமெல்லாம் பண்ணாங்க, கல்லில் கட்டி கடலெல்லாம் போட்டாங்க. சிவபெருமானுடைய கருணையினால் அப்படியே அந்த கல்லே தெப்பமாக வந்து கதையேறி விட்டுச்சு. அந்தளவுக்கு சிவபக்தி மிக்கவர் அவரை போய் யாருன்னு இல்லை கேட்டுட்டீங்க? ஆமாம், திருநாவுக்கரசரை தெரியாத ஒரு அடியார் தான் இருக்கிறாங்களா? நீங்கள் யார்? இதே வேறு யாரோ கேட்டிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறு. நீங்கள் ஒரு சிவனடியாருங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் பணிவாக பதில் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் யார், என்ன ஊர் அப்படின்னு அப்பூதியடிகள் கேட்குறாரு. அப்போ தான் நாவுக்கரசர், சிவபெருமானால் சூளை நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியேன் நான் அப்படிங்கிறாரு. அப்போ கூட நான் தான் திருநாவுக்கரசர்லாம் சொல்லலை, சிறியேன் நான் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே அப்பூதியடிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு, திருநாவுக்கரசரை நீங்களா? அப்படி கண்ணில் கூட இது வரைக்கும் அவர் பார்த்ததில்லை அப்பூதியடிகள் நாவுக்கரசரை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம், பிறவி பயனே அடைஞ்சிட்டாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுறாரு. பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் திருநாவுக்கரசர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அப்புறம் அவர் போய் வீட்டுக்கு வாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அன்பாக கூப்பிட்டது. அப்புறம் திருநாவுக்கரசர் வீட்டுக்கு போகிறாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு போகணுன்னு ரொம்ப அன்பாக கேட்குறாரு அப்பூதியடிகள். சார், இன்னும் திருநாவுக்கரசர் சொன்னது தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பூதியடிகள். அவங்க மனைவிட்ட போய் சீக்கிரமே வகை வகையாக சமைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனைவியும் வகை வகையாக சமைச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க பெரிய பையனான திருநாவுக்கரசர் கூப்பிட்டு சீக்கிரமே ஐயா சாப்பிட்றதுக்கு நம்ம தோட்டத்தில் போய் இலை பறிச்சுட்டு வான்னு அமிச்சது தான். அந்த பையனும் போய் வாழை மரத்தில் குருத்தலையை பார்த்து அறுக்கும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு பாம்பு அந்த பையனை கடிச்சிருச்சு. உடனே அந்த பையன், நம்ம கொஞ்சம் கூட தாமதிக்கக்கூடாது, நம்ம சீக்கிரம் போய் இலையை கொண்டு போய் கொடுக்கணும், அப்போ தான் ஐயா சாப்பிட முடியும், நம்ம மட்டுக்கு மயங்கி விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த இலையை கொடுத்துட்டு மயங்கி அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுறான். அவங்க அம்மா அந்த பையனை பார்க்கும்போது உடம்பெல்லாம் நீல கலராக ஆயிடுச்சு, பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம வீட்டுக்கார்ட்ட முதல்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதியடிகளை கூப்பிட்டு நடந்த விவரத்தை சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.